சரியில்லை. வாங்க நீங்க சொல்றது கேளுங்க சார். நீங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை வழங்குதல் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார் என்று கூறியிருந்தனர். இதற்காக காவல்துறையில் 2 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் நிகழ்ச்சி தொடங்கும் சில நிமிடங்களுக்கு முன்பாக காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். மேலும் அந்த கடிதத்தில் நடந்து சென்றோ, இருசக்கர வாகனத்தில் சென்றோ, ஊர்வலமாக சென்றோ நலத்திட்ட உதவிகள் வழங்கினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று கூறியிருந்தனர். இந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வந்தார். அதைத் தொடர்ந்து சாலையோர கடைகளுக்கு நிழல் குடை வழங்கினார். மேலும் வேறு பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று குடைகளை வழங்கினார். அப்போது அனுமதி இல்லை என போலீசார் தடுத்தனர். அதனால் தாவேகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சரியில்லை. வாங்க நீங்க சொல்றது கேளுங்க சார். நீங்க போலீஸ் சொல்றது தயவு கேளுங்க. வாங்க என்ன பண்றாங்க சார்? அந்த இடத்தில் ஒரு பேரிகார்டை தாண்டி செல்ல முயற்சித்த போதும் போலீசார் தடுத்தனர். இதைத் தொடர்ந்து டி நகர், உஸ்மான் சாலை, நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையம், கோடம்பாக்கம் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடை வைத்திருப்பவர்களுக்கு இலவச நிழற்குடை வழங்கினார் பொதுச் செயலாளர் என் ஆனந்த். மொத்தம் 1000 கடைகளுக்கு கொடுக்க திட்டமிட்ட நிலையில் முதற்கட்டமாக 525 கடைகளுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.